அமெரிக்க அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அறிவித்த ட்ரேட் வார்க்கான டெட்லைன் அப்படிங்கிறது நாளைக்கோட முடிவுக்கு வருதுங்க. ஸோ இதனால என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும் சொல்லி உலக நாடுகள் எல்லாம் கலக்கத்தில் இருக்கிற இந்த சமயத்தில் இந்தியா பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேடு டீலுக்கான பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட 2-3 மாசமா நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு ட்ரேட் டீல் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கல. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில இன்னும் இந்த வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகாததற்கான காரணம் என்ன? ஸோ அமெரிக்க அரசாங்கம் இந்தியா கிட்ட இருந்து என்னதான் எதிர்பார்க்குது அப்படிங்கிறத பார்க்க போறோம். கூடவே இந்தியா அமெரிக்கா கூடான இந்த ஒரு வர்த்தக பேச்சுவார்த்தையில ரொம்ப டஃப்பா இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் ரொம்பவே டீட்டெயிலா இந்த ஒரு வீடியோல பார்த்துடலாம். வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். முதல் விஷயமா, அமெரிக்க அதிபரான டொனால்டு ட்ரம்ப் ஆகஸ்ட் 1ஆம் தேதி அப்படிங்கிறத இந்த ட்ரேட் வார்க்கான டெட்லைனா ஃபிக்ஸ் பண்ணியிருந்தா அப்படி இல்லையா? ஸோ அந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதியும் இப்போ வந்துருச்சுங்க. கிட்டத்தட்ட கடந்த 3 முறை இந்த ஒரு டெட்லைன் அப்படிங்கிறத ஒரு மாசம் தள்ளி போட்டு இப்போ கடைசியாக ஆகஸ்ட் 1ஆம் தேதி அப்படிங்கிறது ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்குது. ஸோ இந்த முறையும் ட்ரம்ப் தள்ளி போடுவாரா மாட்டாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இதுவரைக்கும் அவர் வாயிலிருந்து நான் தள்ளி போடுறேன் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு வார்த்தையுமே வரல. அப்படி ஒரு வேலை வரல அப்படிங்கிற பட்சத்தில் ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து ட்ரம்ப் அரசாங்கம் உலக நாடுகள் இருக்கக்கூடிய எல்லா நாடுகள் கிட்டையுமே பேஸ் லைன் டாரிஃப் அப்படிங்கிற வகையில் மினிமம் 15-20% வரி அப்படிங்கிறத விதிக்க போறாங்க. இது உலக பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய பாதிப்பு அப்படிங்கிறத ஏற்படுத்தும். ஆனா இந்த மாதிரி ஒரு பாதிப்பு நம்ம நாட்டுக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பல நாடுகளும் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா கூட ட்ரேட் டீல் அப்படிங்கிற ஒன்றை சைன் பண்றதுக்கு முந்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல போயிட்டு ஒரு ட்ரேட் டீல் அப்படிங்கறத சைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அமெரிக்கா கூட இருக்கிற அந்த ஒரு வர்த்தகத்துல ஒரு அட்வான்டேஜ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல நாடுகளும் நம்புறாங்க. அதிலும் குறிப்பா ஆசிய நாடுகள் சொல்லவே வேண்டாம். நம்ம போய் முந்திக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ப்ராடக்ட்ஸ் நிறைய வரியே இல்லாம அமெரிக்காக்குள்ள கொண்டு போயிடலாம். அதே சமயம் மற்ற நாடுகள் எல்லாம் வரி கட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ நமக்கு ஒரு அட்வான்டேஜ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தோனேஷியா, வியட்நாம், பிலிப்பைன்ஸ், ஜப்பான் மாதிரியான பல நாடுகளும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த ட்ரேட் டீல் அப்படிங்கிறத சைன் பண்ணிட்டாங்க. அதுவும் இந்தோனேஷியாவெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அமெரிக்க பொருட்களுக்கு வரியே இல்லாமல் அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது அமெரிக்க பொருட்கள் இந்தோனேஷியாவுக்குள்ள போகும் பொழுது எந்த வரியையும் இந்தோனேஷிய அரசாங்கம் அமெரிக்க பொருள் மேல விதிக்காது. ஆனால் அதே சமயம் இந்தோனேஷியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு போகக்கூடிய பொருட்களுக்கு அமெரிக்க அரசாங்கம் 15-20% வரி அப்படிங்கிறத விதிப்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு ட்ரேட் டீலை இந்தோனேஷிய அரசாங்கம் சைன் பண்ணியிருக்குங்க. கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே அமெரிக்காவுக்கு விட்டு கொடுத்து அவங்க சைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளான காரணம் தான், இந்தோனேஷியாவுக்குள்ள பெருசா அமெரிக்கன் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. அது உள்ள வந்தாலும் அவங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பு அப்படிங்கிறத ஏற்படுத்தாது. ஏன்னா அவங்க பெரிய அளவுக்கு டூரிசம் அப்படிங்கிறத நம்பி இருக்கிறவங்க இல்லையா? ஆனா அதே சமயம் இந்தோனேஷியாவில இருந்து பல பொருட்களும் அமெரிக்காவுக்கு போகுது. ஸோ அந்த ஒரு ஃபீல்டை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சரிப்பா அதான் அமெரிக்கன் ப்ராடக்ட்ஸ் இல்லை அவங்களுக்கு 0% கொடுத்தாலும் நமக்கு பெருசா பாதிப்பு வராது அப்படின்னு சொல்லிட்டு இந்தோனேஷியா அரசாங்கம் இப்படிப்பட்ட ஒரு முடிவு அப்படிங்கிறத எடுத்திருக்கிறாங்க. அதே சமயம் ஐரோப்பிய ஒன்றியமே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தாங்க, ஒரு ட்ரேடு வாரை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்து முடிகிற வரைக்கும் ஒரு பேஸ் லைன் டாரிஃப் வச்சுக்கலாம். ஸோ 15% நீங்களும் வரி போடுங்க நாங்களும் வரி போடுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீல் ஒன்று அமெரிக்கா கூட போட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி பல நாடுகளும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ட்ரேட் டீல் அப்படிங்கிறத அமெரிக்கா கூட சைன் பண்ணிட்டு வர்ற இதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்திய அரசாங்கம் ஆக்சுவலாக இந்த ட்ரேடு வாரெல்லாம் ஆரம்பிச்சப்போ முதல்ல போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்த ஆரம்பிச்ச நாடுகளில் இந்தியாவும் பார்த்தீங்கன்னா ஒரு நாடு. ஸோ அப்போயிலிருந்து இப்போ வரைக்கும் நம்ம பேச்சுவார்த்தையை தான் நடத்திட்டு இருக்கிறோம். ஆனால் இந்தியாவுக்கு ஒரு ட்ரேடு டீல் அப்படிங்கிறது கிடைக்கலங்க. இந்தியாவுக்கு பிறகு பேச்சுவார்த்தை நடத்த ஆரம்பிச்ச நாடுகள் எல்லாம் ட்ரேட் டீல் அப்படிங்கிறத சைன் பண்ணிட்டாங்க. ஸோ இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள்ங்க. ட்ரம்ப் அரசாங்கம் ஒரு நாடு பேச்சுவார்த்தை நடத்துது அப்படிங்கும் பொழுது அந்த நாட்டோட கன்சர்ன்ஸ் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் கூட மதிக்காம முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு புஷ் பண்ண முடியுமோ அவ்வளவு புஷ் பண்றதுக்கான முயற்சிகள் இறங்கியிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறையும் பால்வள உற்பத்தி துறையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான துறைகள். ஸோ என்னதான் மற்ற துறைகள்லாம் இருந்தாலும் மேனுஃபேக்சரிங், சர்வீஸ் செக்டர் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருந்தாலும் பெரிய அளவுக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது உருவாக்குறது பார்த்தீங்கன்னா இன்னுமே இந்த விவசாயத்துறையாக தான் இருந்துட்டு வருது. ஸோ இதை சார்ந்து பல மக்களும் இந்தியாவில் இருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு துறைக்கு பாதிப்பு ஏற்பட்டால் இந்திய பொருளாதாரத்துக்கே ஒரு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுங்க. ஸோ ஒரு சென்சிட்டிவ் செக்டர் அப்படிங்கிற மாதிரி இந்தியா இதை கேட்டகரைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. மற்ற நாடுகள்ல இருந்து விவசாய பொருட்கள் இந்தியாவுக்குள்ள வந்துச்சு அப்படின்னா அந்த விவசாய பொருளை இந்தியாவிலையும் தயாரிக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் கடுமையான வரி அப்படிங்கிறது இந்திய அரசாங்கம் விதிக்கும். ஸோ எதுக்காக அப்படின்னா ரொம்ப சிம்பிள், இந்தியாவுக்குள்ள தயாரிக்கிறவங்களுடைய அந்த
அந்த விவசாய பொருட்களுக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது, அதுக்கு ஒரு காம்படிஷன் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ இப்போ அமெரிக்கா என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்காச்சோளம் இந்த மாதிரி அரிசி மாதிரியான விவசாய பொருட்களை இந்தியாவுக்குள்ள நாங்கள் இறக்குமதி பண்ணணும், ஆனால் வரி இல்லாமல் இறக்குமதி பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த ட்ரேடு டீல்ல புஷ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அமெரிக்கா கேட்குற மாதிரி வரி இல்லாமல் இந்த விவசாய பொருட்களை இந்தியாவுக்குள்ள இறக்குமதி பண்ணால் இந்தியாவுக்குள்ள மக்காச்சோளம் அரிசி மாதிரியான விவசாய பொருட்களை பயிரிடக்கூடிய விவசாயிகளுக்கு ஒரு காம்படிஷன் அப்படிங்கிறது இங்க உருவாகும். இது ஒரு பயங்கரமான விஷயங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் மரபணு மாற்றப்பட்ட விதைகள் அப்படிங்கிறத பயன்படுத்துவாங்க. ஆனா இந்தியாவில் மரபணு மாற்றப்பட்ட விதைகளுக்கு அலோடே கிடையாது. அதுலயும் மக்காச்சோளத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா மரபணு மாற்றப்பட்ட விதைகள் அப்படிங்கிறது அமெரிக்காவில் ரொம்ப 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 சகஜம். அது என்னப்பா மரபணு மாற்றப்பட்ட விதைகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க. இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் இருக்குது அப்படின்னா எக்கச்சக்கமாக அதில் போய் புழுவை பார்க்கணும். ஏதாவது ஒரு ஃபீல்டில் மக்காச்சோளம் இருந்துச்சு அப்படின்னா போய் பாருங்க, புழுவுக்கு பஞ்சமே இருக்காது, அந்த அளவுக்கு வந்து இருக்கும். ஸோ இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா மருந்து அடிப்பாங்க, அந்த பூச்சிக்கொல்லி மருந்து இந்த மாதிரி விஷயங்கள் அடிப்பாங்க, அதுக்கு மட்டும்தான் அலௌடு. ஆனால் அமெரிக்காவில் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பூச்சிக்கொல்லி மருந்தையே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரபணு மாற்றத்தின் மூலமாக அந்த மக்காச்சோள விதைக்குள்ளேயே வந்து இன்சர்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மக்காச்சோளத்தினுடைய மரபணுக்குள்ளேயே அந்த பூச்சி எதிர்க்கக்கூடிய ஒரு திறன் அப்படிங்கிறது விதைக்கப்படும். ஸோ இதன் விளைவாக பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்காச்சோள விவசாயிகளுக்கு பெரிய அளவுக்கு பயிர் சேதம் ஏற்படாது. அதே மாதிரி மருந்தடிக்கிற செலவு அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் வரும். ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பயிர் சேதம் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு ஏற்படுங்க. சில மக்காச்சோள ஃபீல்டுலாம் பார்த்தீங்கன்னா அந்த புழு அப்படியே மாடு மேய்ஞ்சிட்டு போன மாதிரி மேய்ஞ்சிட்டு போயிருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு டேமேஜ் அப்படிங்கிறது அதை ஏற்படுத்தும். மருந்து அடிக்கணும், மருந்து அடித்தாலும் அது வந்து அந்த புழு மேலே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. அது தொடர்ந்து பயிர் சேதம் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இங்கே இவ்வளோ ஒரு டிஸ்அட்வான்டேஜான பொசிஷனுக்கு ஒரு இந்திய விவசாயி அப்படிங்கிறவர் தள்ளப்படுவார். ஸோ அமெரிக்காவிலிருந்து வரக்கூடிய அந்த மரபணு மாற்றப்பட்ட விதைகள் கம்மி ரேட்டுக்கு உள்ள வர ஆரம்பிக்கும். இந்தியாவில் இருக்கக்கூடியவங்க பயிர் சேதத்தையும் சந்திச்சு அந்த கம்மி ரேட்டு கூட காம்படேட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாகும். ஸோ இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா மக்காச்சோளத்தினுடைய விலை பெரிய அளவுக்கு குறையிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. ஸோ இது இந்திய விவசாயிகளுக்கு ஒரு பெரிய இழப்பு அப்படிங்கிறத ஏற்படுத்தும். ஸோ இது மொதல் விஷயம். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சிறு குறு விவசாயிகள் தான் ஜாஸ்தி. ஆனால் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் சிறு குறு விவசாயிகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ ஒருத்தன் விவசாயம் பண்ணுறான் அப்படின்னா ஹெக்டர் கணக்கில் நிலம் வச்சிருப்பாங்க. ஸோ இந்தியா மாதிரி வந்து ஏக்கர் கணக்கில் 1 ஏக்கர் 2 ஏக்கர் வச்சுட்டு பண்ணுறவங்களாம் அங்கே இருக்க மாட்டான். ஹெக்டர் கணக்கில் வச்சு பண்ணும் பொழுது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு காஸ்ட் அப்படிங்கிறது நார்மலாகவே குறையும். ஸோ அதே மாதிரி ஹெவி மிஷினரி அப்படிங்கிறதும் பயங்கரமாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க தயாரிக்கக்கூடிய பொருள் கண்டிப்பாக இந்தியாவில் தயாரிக்கக்கூடிய பொருளை விட ரொம்ப ரொம்ப விலை கம்மியாக தான் இருக்கும். அங்கிருந்து ஏற்றுமதி பண்ணி இந்தியாவுக்குள்ளே வந்தாலுமே அவங்க இந்திய பொருட்களை விட கம்மியான விலைக்கு வந்து அதை இந்தியாவுக்குள்ளே விற்கிறதுக்கு அவங்களால வந்து முடியும். ஆனால் இந்தியாவில் எல்லாம் சின்ன சின்ன ஃபீல்டை வச்சுக்கிட்டு பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா அந்த ஒரு காஸ்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக இங்கே ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக இந்திய விவசாயிகளுக்கு மாறும். ஸோ இந்த மாதிரி மரபணு மாற்றப்பட்ட விதை அப்படிங்கிறது மக்காச்சோளத்தில் மட்டும் இல்லைங்க, பல பயிர்கள்லையும் அமெரிக்கா வந்து புஷ் பண்ண ஆரம்பிச்சிருக்குது. இது இந்தியாவுக்கு ஒரு ரெட் லைன் மாதிரி. ஸோ இந்திய அரசாங்கம் ரொம்ப தெளிவாக சொல்லிடுறாங்க, மரபணு மாற்றப்பட்ட விதைகளை நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம், அது எங்களுக்கு ஒரு ரெட் லைன். ஸோ அந்த விஷயத்தில் நீங்கள் புஷ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா அதை விடாமல் தொடர்ந்து புஷ் பண்ணுறதுனால பேச்சுவார்த்தைகள் நீடிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்குங்க. ஸோ ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால். ஸோ பால் பற்றி சொல்லவே வேண்டியதில்லை. இந்தியா தான் பார்த்தீங்கன்னா உலகத்திலே மிகப்பெரிய பால் உற்பத்தியாளர். ஸோ அந்த அளவுக்கு வந்து எல்லா வீட்லையும் கிட்டத்தட்ட விவசாயிகள் இருந்தால் அங்கே தோட்டம் இருந்தால் அந்த வீட்டில் வந்து மாடு அப்படிங்கிறது இருக்கும். பெரிய அளவுக்கு பால் உற்பத்தி அப்படிங்கிறது இந்தியாவில் உண்டு. ஆனால் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா அமெரிக்க அரசாங்கம் போட்டி போட நினைக்குதுங்க. ஸோ அவங்க நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா பால் உற்பத்தி அப்படிங்கிறது ஜாஸ்தி. எகைன் இந்த மாதிரி வந்து 1 மாடு 2 மாடு வச்சுட்டுலாம் அவங்க வந்து பால் கறந்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. ஒருத்தர் விவசாயம் பண்ணுறாரு அப்படின்னா 20 மாடு 30 மாடு 50 மாடு கூட வச்சு வந்து அவங்க பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய மாடுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நாட்டு மாடுகள்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து இருக்காது. ஸோ சிந்து மாடுகள்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அப்படிதான் வந்து இருக்கும். ஸோ இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மாடுனா என்ன கொடுப்பாங்க சாப்பிட்றதுக்கு? வைக்கப்பில் போடுவாங்க, அதே மாதிரி புல்ல மேய விடுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அப்படிங்கிறது கொடுக்கப்படும். ஆனால் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா இறைச்சியவே வந்து கொடுப்பாங்க மாட்டுக்கு. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அது விலையை குறைக்கிறதுக்கான ஒரு டாக்டிக்ஸ். ஸோ இறைச்சியை வந்து போட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும். இறைச்சி அப்படின்னா அங்கேயே ஒரு மாடு இறந்துருச்சு அப்படின்னா அதோட இறைச்சி ரத்தம் இதையே வந்து மற்ற மாடுகளுக்கு உணவாக வந்து கொடுக்குற பழக்கம் சில இடங்களில் உண்டு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அந்த
அந்த மாடுகள்லேருந்து வரக்கூடிய பாலை வந்து நான்வெஜ் பால் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது வந்து இறைச்சி சாப்பிட்டு அந்த ஒரு பால் அப்படிங்கிறது வருது இல்லையா. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மாடுகள் அப்படிங்கிறது ரொம்ப புனிதமானதாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த நான்வெஜ் ஐட்டம்ஸ் அப்படின்னாலே கொஞ்சம் ஒதுக்கி தான் வைப்பாங்க. வீட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா சாப்பிட்டாங்க அப்படின்னா வீட்டை கிளீன் பண்ணி விடுறது இந்த மாதிரியான பழக்கம் உண்டு. அப்படிங்கும் பொழுது இந்தியாவில் இந்த நான்வெஜ் பால் அப்படிங்கிறத அந்த மத ரீதியான காரணங்களுக்காக நாங்கள் அனுமதிக்க முடியாது அப்படிங்கிறதுல இந்தியா ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ரொம்ப காஸ்ட் கம்மியாக உற்பத்தி செய்யக்கூடிய பால் இந்தியாவுக்குள்ள வந்தாலோ இல்லை அந்த பாலை வச்சு தயாரிக்கக்கூடிய டெய்ரி ப்ராடக்ட்ஸ் பட்டரு சீஸ் இந்த மாதிரியான பொருட்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் இந்தியாவுக்குள்ள ரொம்ப கம்மியான விலைக்கு வந்தாலோ எல்லாமே இந்திய விவசாயிகளை பாதிக்கும். இந்த விஷயத்திலும் நாங்கள் உங்களுக்கு அலோவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சென்சிட்டிவ் செக்டர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இந்தியா முயற்சி பண்ணிட்டு வருதுங்க. ஆனால் அந்த விஷயத்தில் எப்படியாச்சும் உள்ள தலையிட்ட முடியாதான்னு சொல்லிட்டு அமெரிக்காவும் புஷ் பண்ணிட்டு வர்றாங்க. அதனால பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு நாடுகளும் அவங்களோட லைன்ல இருந்து மாறாம நாங்கள் இந்த விஷயத்தில் நம்ம உள்ள விடமாட்டோம் அப்படின்னு இந்தியா சொல்ல, அந்த சைடு இருந்து அமெரிக்கா இல்லை நீங்கள் அதில் சில விஷயங்களை எங்களுக்கு விட்டுதான் ஆகணும்னு கேட்க, இது ஒரு டக் ஆஃப் வார் மாதிரி வந்து போயிட்டு இருக்குது. ஸோ அதுக்கு பதிலாக வேறு ஏதாச்சும் செக்டர்ஸில் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறத கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரியான பேச்சுவார்த்தைகள் ஓடிக்கிட்டு இருக்குதுங்க. ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா இந்தியா கூட இன்னும் ஒரு ட்ரேட் டீல் அப்படிங்கிறது சைன் ஆகலை. ஸோ இந்திய அரசாங்கம் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க, நீ என்ன வேணா டெட்லைன் போட்டுக்கோ, ஆகஸ்ட் 1 வச்சுக்கோ, இன்னைக்கே டெட்லைன் கூட சொல்லிக்கோ, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. உன்னோட டெட்லைன் ப்ரெஷரை வச்சுக்கிட்டு நான் உன் கூட பேச்சுவார்த்தை நடத்த மாட்டேன். என்னோட டைமிங்கை பொறுத்து தான் எனக்கான ஒரு டீல் எப்போ வருதோ அது வரைக்கும் நான் பேச்சுவார்த்தை நடத்துவேன் அப்படின்ற மாதிரி இந்திய அரசாங்கம் சொல்லியிருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 1 டெட்லைன் இன்னும் நம்ம ஒரு ட்ரேட் டீல் சைன் பண்ணல. இனிமேல் அடுத்த டாக்ஸ் அப்படிங்கிறது 2வது ஹாஃப், அதாவது ஆகஸ்ட் 15 மேலே தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ட்ரம்ப் வந்து இந்த ஆகஸ்ட் 1 வரி விதிப்பு அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுவாரா, அதனால ஏதாவது எஃபெக்ட் அப்படிங்கிறத நம்ம ஃபீல் பண்ணுவோமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா தெரியும். ஸோ மேபி ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா இன்னொரு மாதம் இந்த ஒரு டாரிஃப் வார் அப்படிங்கிறத தள்ளி போடுறதுக்கான வாய்ப்புகளுமே நிறைய இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி ஒரு 4-5 கண்ட்ரிகள் சைன் பண்ணிட்டாங்க, பல நாடுகள் பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. அப்படிங்கும் பொழுது ஓகே, பேச்சுவார்த்தை நடத்துகிற நாடுகளுக்கெல்லாம் இன்னொரு மாதம் நான் எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறேன் அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபைனலாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அமெரிக்க அரசாங்கம் இந்த மாதிரி எல்லா நாடுகள் மேலேயும் வரி விதிக்கிறது அமெரிக்காவுக்கே பிற்காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஆபத்தாக மாறுமா, இல்லாத அமெரிக்காவுக்கு நல்ல பலன் அப்படிங்கிறத கொடுக்குமா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நன்றி.